கொங்கு நாட்டு ஸ்டைலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 கைப்பிடி வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 3 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி சேர்த்து நல்லா வறுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 6 to 7 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். லைட்டாக வறுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 200 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மூடி துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்ய பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே கறி நல்லா சுருண்டு வர அளவுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.